ஐயனூர் அடுத்த புதுவசூர் பகுதியில் உள்ள தீர்த்தகிரி சுப்பிரமணியர் திருக்கோயில் அறங்காவல் குழு சார்பில் சுமார் 500 அடி உயரம் கொண்ட குன்றின் மீது பீடத்துடன் சேர்த்து 92 அடி உயரத்தில் தற்போதைய சூழலில் உலகின் 3வது மிக உயரமான முருகன் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இச்சிலை அமைக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது முடிவடைந்து கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. இங்கு முருகன் சற்றே வளைந்து நளினத்துடன் இருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இச்சிலை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே உள்ள குன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ளதால் நல்ல பார்வை இதற்கு கிடைக்கிறது. இது ஆன்மீக ரீதியாக மட்டுமில்லாமல் வேலூரின் அடுத்த முக்கிய சுற்றுலா தலமாகவும் மாறியுள்ளது. இப்போதே மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து முருகனை வழிபட்டு செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். இச்சூழலில் அழகு என்றால் முருகன், முருகன் என்றால் அழகு, இவை இரண்டையும் பிரிக்க முடியாது. இப்படி இருக்கையில் அழகு சற்றும் குறையாமல் 2 ஆண்டாக தொடர்ந்து பல சிரமங்களுக்கு மத்தியில் நளினத்தோடு அழகிய வடிவேலனை வடிவமைத்த சிற்பி குறித்து நினைவு கூறாமல் இருக்க முடியாது. இவர்தான் திருவாரூர் சிற்பி 59 வயதான தியாகராஜன். இவர் பல்வேறு சிறப்புக்குரியவர். 2006 காலகட்டத்தில் மலேசியாவில் முதலில் சுமார் 140 அடி உயரத்திற்கு உலகின் உயரமான 10 மலை முருகன் சிலையை செய்து சாதனை படைத்தவர் இவர்தான். அடுத்து சேலத்தில் மற்றொரு வடிவில் உலகின் 2வது உயரமான சுமார் 111 அடிக்கு முத்துமலை முருகனை வடிவமைத்து தற்போது வேலூரில் உலகின் 3வது சுமார் 92 உயர முருகன் சிலையையும் வடிவமைத்துள்ளார். இது தவிர சேலம் ஆத்தூர் வெள்ளாளகுண்டம் பகுதியில் 45 அடி உயர வாயிற்றில் சிவன் உள்ளது போல நந்தி சிலையை வடிவமைத்துள்ளார். சேலம் ரயில் நிலையம் அருகே 145 அடி உயரத்தில் அஷ்டலட்சுமி சிலை, கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே 55 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் சிலை உள்ளிட்ட ஏராளமான சிலைகளை வடிவமைத்துள்ளார். இன்னும் வடிவமைக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிலையை வடிவமைத்த திருவாரூர் சிற்பி தியாகராஜன் பேசியதை தற்போது பார்க்கலாம். நான் இந்த துறையில் ஒரு 45 ஆண்டுகள் இருக்கேன். சிறு வயதிலிருந்து இருக்கிறேன். ஆரம்ப கல்வி முடிச்சுட்டு அதற்கப்புறம் இந்த கலைத்துறைக்கு வந்துட்டேன். என்னுடைய தாத்தா இந்த துறையில் இருந்ததுனால சிறு வயதில் நான் வந்துட்ட பிறகு அப்புறம் நிறைய வேலைகள் சென்னை, மாங்காடு, வடபழனி, இது மாதிரி சென்னையில் ஒரு 10 ஆண்டுகள் பணிபுரிஞ்சோம். அப்புறம் மலேசியாவில் போய் ஒரு 27 வருடம் பணிபுரிஞ்சேன். அப்படி பணிபுரியும் போது மலேசியாவில் இந்த 10 மலை முருகன் செய்யணும்னு அந்த கோயில் தலைவர் டான்ஸ்ரீ நடராஜா ஐயா அவர்கள் சொன்னாங்க. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய முதல் பெரிய சிலைகள். அந்த திருவுருவத்தை செய்தோம். அதன் முடிந்து ஒரு 10 ஆண்டுகளில் ஆத்தூர் முத்துமலை முருகன் அதே இதில் செய்யணும்னு சொன்னாங்க. அதை விட கொஞ்சம் மாறுபட்டு அதை செய்தோம். அந்த பணிகள் ஒரு 2-3 ஆண்டுகள் நடந்துச்சுங்க. அது முடிஞ்சுட்டு அப்புறம் தீர்த்தகிரி இந்த முருகன் கோவிலில் இது ரெண்டும் இல்லாத ஒரு மாறுபட்ட நிலையில் ஒரு முருகன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது புது வசூர் முருகன் கொஞ்சம் வளைந்து இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் வளைந்த நிலையில் கேட்டு எங்கள் கோயில் தலைவரும் திரு சீனிவாசன் அவர்களும் அதனுடைய திருப்பணி குழு தலைவர் அறங்காவலர்கள் திருப்பணி குழு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே அது ஒப்புதல் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஒப்புதலுக்கு பிறகு இந்த பணிகளை தொடர்ந்து ஒரு 2 ஆண்டுகள் நடந்ததுங்க. மேலும் அவர் கூறும்போது, உலகின் உயரமான 3 முருகன் சிலையை செய்தேன் என்பது பெருமையாக நினைக்கவில்லை, எனக்கு கிடைத்த பாக்கியமாக நினைக்கிறேன். ஆனாலும் இன்னமும் நான் முழுமையான மனநிறைவு அடையவில்லை. அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த எண்ணத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம்தான் இருக்கிறது, இன்னும் முழுமை அடையவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இன்னைக்கு நான் 300 அடி கூட செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த துணிவுகளை அந்த கடந்த கால சிலைகள் கொடுத்துருச்சுங்க. இன்னும் ஒரு திரையிலும் ஒரு சில குறைகள் தவறுகள் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி இப்பொழுதுதான் நாங்கள் ஒரு முழுமை பெற முடியாத துறையில இப்போதுதான் ஒரு நல்ல சரியான இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். சரி, இனிமேல் நாங்கள் அந்த குறைகளை ரொம்ப குறைத்து இருக்கும் குறைகள்லாம் அந்த அளவுக்கு ஒரு அனுபவத்தை இந்த முருகனும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய எங்களுடைய கோயில் சிவன் அவங்களும் அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி அதெல்லாம் பயம் இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு துணிவு வந்துருச்சு. அது 300 அடி கூட செய்யறதுக்கான எங்களுக்கு அந்த துணிவு அதற்கான இதெல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு. எங்களுக்கு